ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Fleetex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் MT4 அண்ட் MT5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய, ஈவன் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய MT4 MT5 விட அதிகமான ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய சி ட்ரேடர் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சி ட்ரேடரில் எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பேசிக் செட்டப்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி ட்ரேடரில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டெமோவாக இருக்கலாம் அல்லது ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். சி ட்ரேடரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும் பொழுது அதுக்கப்புறமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, சப்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நான் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம சி ட்ரேடர்னா என்ன, ஸோ சி ட்ரேடரில் மெட்டாகோட்ஸில் இருக்கக்கூடிய MT4 MT5 விட என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு காப்பி ட்ரேடிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன். ஸோ காப்பி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மேனேஜர், ஸோ ப்ளஸ் ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா MT4 MT5 இல்லாத ஃபியூச்சர்ஸ், நிறைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா ஈவன் சிங்கிள் டிக்கில் இருந்து அதே போல் நீங்கள் கஸ்டமைஸ்டு டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெங்கோ சார்ட்டோ அல்லது ஹைக்னஸ்டிக் சார்ட்டோ அதெல்லாமே இன்பில்டாகவே உங்களுக்கு வரும். ஸோ அது இன்பில்டாக வர்றது மட்டும் இல்லாமல் அதோடைய பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்ல வேணுமோ அந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய சார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ள அக்சஸ் பண்றதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ட்ரேடர் சப்புக்குள்ளார போனீங்க அப்படின்னாக்க கீழே பாருங்க, உங்களுக்கு டெரிவ் சி ட்ரேடர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல இந்த கெட் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டனை நீங்க பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சி ட்ரேடருடைய அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வருமா அப்படின்னா சி ட்ரேடருக்கான ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு எதுவும் வராது. ஸோ அதுக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்டா இப்போ நீங்க சி ட்ரேடருக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சி ட்ரேடரை நீங்க டவுன்லோட் பண்றது, அடுத்து அந்த சி ட்ரேடரை எப்படி நீங்கள் லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நான் சொன்னது போல் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு மெட்டாகோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சி ட்ரேடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா சி ட்ரேடரோடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் கெட் கிளிக் பண்ணதும் எனக்கு சி ட்ரேடரோட அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிருச்சு. டவுன்லோட் ஆகுது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் போதும் போல தான் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்னோடது சி ட்ரேடர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் ஈஸிங்கிறதுனால நீங்களே இது பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் உங்களுடைய சி ட்ரேடர் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பண்ண அப்படின்னா, உங்களுடைய டெரிவோடைய எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சி ட்ரேடருடைய லாகின் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய சி ட்ரேடர் அக்கௌண்ட்டை நான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு MT4 மாதிரியான ஒரு UI தான் இருக்கும். சரிங்களா? ஸோ MT4ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதிரி இருக்கு. பட் MT4ல இருக்கக்கூடிய MT4 அண்ட் MT5ல இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அடிஷனலா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நம்ம முதல்ல இந்த சார்ட்ஸ்ல எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேசிக்கா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நாம பார்த்தீங்கன்னா MT5ல உங்களுக்கு என்ன இருக்கும், கோட்ஸ் ஒன்று இருக்கும்ல. ஓகேங்களா? ஸோ கோட்ஸோட இது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். இந்த ட்ரேடுங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னாக்க சிம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இல்ல மெயின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். MT5ல நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது ஸோ ஜென்ரலா அங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சிந்தட்டிக் அக்கௌண்ட் செப்பரேட் அக்கௌண்ட்ல வரும்.
4x அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் அக்கௌண்ட்ல வரும் இல்லையா? பட் நீங்க சி ட்ரேடர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரா இருக்கக்கூடிய சிந்தட்டிக் பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரேடர்ஸ்ல வந்துடும். பேரலா உங்களுக்கு வந்து 4x கமாடிட்டி ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்ல வரதுனால நீங்க ஒரே ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் ஃபண்ட் வச்சுட்டு உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா பாப்புலர் மார்க்கெட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தட்டிக் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ 4x இருக்கு, மெட்டல்ஸ் இருக்கு, எனர்ஜிஸ் இருக்கு, இண்டிசஸ் இருக்கு, ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா யூரோப் இருக்கு, ஈக்விட்டி யூஎஸோடது இருக்கு, டெரிவ்ட் இண்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாப்புலரான ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னீங்கன்னா ரெண்டு மார்க்கெட்டையும் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்ல உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா இப்போ நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பேஸ், ஸோ இங்க வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரிசையா உங்களுக்கு 1 by 1 இருக்கு. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான பேர்ஸ் மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களை ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ் இது. நெக்ஸ்ட் ஆர்டர் போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ குயிக் ட்ரேடிங் இருக்கு. நெக்ஸ்ட் அதே போல தான் உங்களுடைய சார்ட்ஸ் நீங்க அந்த இதுல எப்படி எப்படிலாம் இருக்குமோ அதே தான். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த பாக்குறீங்க இந்த ஒரு ஹோல் சார்ட்ல உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் சார்ட் விண்டோ வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா? அதை பெருசாக்கணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இங்க நீங்க போயிட்டு இந்த ஆக்டிவ் சிம்பிள்ஸ் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய போர்ஷன் நீங்க வந்து டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுடைய சார்ட்டோடைய போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன் ஆயிரும். இது வந்து கீழே ட்ரேடு போட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடிய போர்ஷன் இந்த கீழே இருக்க பாட்டம்ல இருக்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து மல்டிபிள் சார்ட் சிங்கிள் ஸ்கிரீன்ல ஓப்பன் பண்ணணும், சிங்கிள் இதுல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு எப்போதும் எல்லா இதில் இருக்கிறது போல தான். சார்ட்டோடைய டைப்ஸ்ல இவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலா உங்களுக்கு வந்து MT5ல பார் சார்ட் இருக்கும், லைன் சார்ட் இருக்கும், கேண்டில் ஸ்டிக் இருக்கும் இல்லையா? பட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா டாட் சார்ட் இருக்கு, ஏரியா சார்ட் இருக்கு, HLC சார்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஒரு 3 சார்ட் டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வேளை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்க சி ட்ரேடர் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல போனீங்க அப்படின்னீங்கன்னா பட் அதுல இருக்கிறத விட நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த இண்டிகேட்டர்ஸ்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இதுல இருக்குது. ஸோ இண்டிகேட்டருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேடிங்கான ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ ட்ரேடிங் அப்படின்னா நான் ரோபோட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இண்டிகேட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலும் பண்றதுக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம சார்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரீஅப்ளை பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கான ஃபியூச்சர்ஸ் இது. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம். ஸோ இந்த போர்ஷன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஃபைனலா வந்து பார்த்தா நம்ம டூல்ஸ் எதிர்பார்ப்போம்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தா ட்ரெண்ட் லைன் அப்ளை பண்ணவோ அல்லது வந்து பார்த்தா சப் ஹாரிசான்டல் லைனோ ஏதோ சம்திங் நம்ம டூல்ஸ் வேணும்ல. ஸோ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா டூல்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆர்டர் போடுறீங்க, ஆர்டரோட ஹிஸ்டரி, உங்களுடைய அக்கௌண்டோட பேலன்ஸ், மார்ஜின் கேஜின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஓப்பன் ட்ரேட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்க வந்து காமிக்கும். ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் இருக்கா, ஈக்விட்டி என்ன இருக்கு, மார்ஜின் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ மார்ஜின் இந்த மாதிரியான நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது. நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சார்ட்டோடைய ஸ்டைல மாத்துவோம்ல, கேண்டிலுக்கு கலர் மாத்துவோம், அல்ல கிரிட்டை ரிமூவ் பண்ணுவோம், கிரிட் ஆட் பண்ணுவோம், அல்லது வந்து செப்பரேட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஸ் யூசுவல் வந்து சார்ட்ல நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இங்க உங்களுக்கு எல்லாமே வரும். நம்மளுடைய MT5ல இருக்கிறது போலயே தான் நீங்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர்ஸ் ஏதாவது போட போறீங்களா, மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஏதாவது போட போறீங்க அப்படின்னா ஆர்டருக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து மேல இருக்கிறது எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஏதாவது மாத்த போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இது. ஸோ டீடைல் சார்ட் அப்படின்னாக்க சார்ட் மட்டும் செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா டாகுல் மோட்ல வரும் இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட் இது. டூப்ளிகேட் சார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ டெம்ப்ளேட் நீங்க வந்து அதான் சொல்றேன் MT5ல கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபியூச்சரா தான் இருக்குது. பட் அதை விட எக்ஸஸா அதுல நிறைய இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு சார்ட் வந்து டெர்மினல்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்க கலர்ஸ் இது சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா கலர்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு இதுல எந்தெந்த இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்டு வேற ஏதாவது ஒரு கலர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி என்ன கலர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அந்த கலர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சரிங்களா? கேண்டில் கலர் மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். அதுக்கான எல்லா ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ், கலர் மேனேஜர்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க சார்ட்ல வந்து அதுல என்ன பண்றீங்களோ அதே விஷயங்கள் தான் இதுலயும் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா
சார்ட்டோடைய செட்டிங்ஸ் ஏதாவது நீங்க மாத்த போறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஃபால்ட்டா ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னாக்க ஸோ ஜென்ரல் செட்டிங்ல போயிட்டு நீங்க டார்க் மோடு வேணுமா லைட் மோடு வேணுமா ஸோ அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டார்க் மோட் லைட் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 120 உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ டிஃபால்ட் வந்து 100% பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ 120 இதை வந்து நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சார்ட்டோட ஆப்ஷன்ஸ், சார்ட்ல வந்து அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரணும், நீங்க ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணா என்ன பண்ணணும், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பண்றீங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றீங்க, ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்றீங்கன்னா எனக்கு ஜூம் ஆகுற மாதிரி இருக்கு, ஸோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணும் சார்ட்டை ஸ்க்ரோல் பண்ணும், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் அப்ல இப்போ நீங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகும். நாம வந்து MT4 MT5ல நான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் லாகின் பண்ணிட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனுவில் காமிச்சிட்டு இருக்கும். நான் எந்த அக்கௌண்ட்டை போயிட்டு நான் கிளிக் பண்றேனோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எனக்கு லாகின் ஆகும்ல, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அதுவும் இருக்குது இதுல. சரிங்களா. ஸோ அதுதான் அந்த போர்ஷன் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம என்ன பண்ணுவோம், உங்களுடைய ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம லாட்ஸ்ல ட்ரேட் பண்றோம், 1 லாட் 2 லாட் 3 லாட்னு ட்ரேட் பண்றோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புரோக்கர்ஸ்ல யூனிட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒருவேளை யூனிட்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ஸ்ல ஈஸியா கன்வெர்ட் ஆக முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ்ல வேணா யூனிட்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ லாட்ஸ்ல வேணா லாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வாட்ச்ல நீங்க இப்போ வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் மார்க்கெட் வாட்ச் சொன்னேன் இல்லைங்களா, இந்த போர்ஷன் அந்த கோட்ஸோடைய மார்க்கெட் வாட்ச் ஆப்ஷன்ஸ்ல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, நம்ம MT5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்டருக்கான விண்டோ ஓப்பன் ஆகும்ல. ஸோ இவங்க வந்து டிஃபால்ட்டா சார்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க இல்ல எனக்கு ஆர்டர் விண்டோ வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இல்ல சார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராக் அவுட் பண்றீங்க, அந்த பேர் வந்து இழுத்துட்டு வந்து விட்டுறீங்க அப்படின்னாக்க ஸோ அங்க என்ன பண்ண வந்து உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அப்ப இங்க வந்து நிறைய ஃபியூச்சர்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோ ட்ரேடிங்கோடது நோட்டிபிகேஷன் குயிக் ட்ரேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MT5ல இருக்கும்ல குயிக் ட்ரேடுங்கிற ஆப்ஷன், ஒன் கிளிக் ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த ஆப்ஷனும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்கு. இந்த ஷார்ட்கட்ஸ் தான் நான் முன்னாடி சொன்னது போல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செட்டிங்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருந்தே நீங்க வந்து பே இன் பே அவுட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க இந்த டெபாசிட்ல போனீங்க அப்படின்னா, ஸோ கேஷியர்ல போனீங்க அப்படின்னீங்கன்னா வித்ட்ராவல் பண்றதுக்கும் ஸோ இங்க டெபாசிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னது போல இப்ப ரீசெண்டா எல்லாரும் ரொம்ப பாப்புலரா பேசக்கூடிய காப்பி ட்ரேடிங் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல, ஸோ அந்த காப்பி ட்ரேடிங்கான ஃபியூச்சர் இந்த சி ட்ரேடர்ல இன்பில்டா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்பில்டா உங்களுக்கு அந்த சி ட்ரேடர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, இல்ல நீங்க ஒரு கிளைண்டா இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ மற்றவங்களுடைய ஆர்டர்ஸை எப்படி நான் வந்து காப்பி பண்றது, ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட் எப்படி நான் கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த சார்ட்டோடைய பேசிக்கா இருக்கக்கூடிய டூல்களை பத்தி பார்த்தோம். இப்போ நான் முன்னாடி சொன்னது போல சைடுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கான விண்டோ ஆப்ஷன்ஸ் இருந்ததுல, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்டருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஆர்டர் போடுறதுக்கு மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்து நீங்க உங்களால ஆர்டர் போட முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நியூ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, குயிக் ட்ரேடிங்ல இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ட்ரேடு விண்டோவில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த போர்ஷன்ல நீங்க ஆர்டர் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ட்ல போயிட்டு நீங்க இங்க இருந்தும் உங்களால ஆர்டர் போட முடியும். சரிங்களா. ஸோ இங்க இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போடலாம். இன்னொன்னு இங்க நீங்க ஆர்டர் போடும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இதோட இதுல என்ன வரும், ஜஸ்ட் வந்து டிக் சார்ட் மட்டும் வரும் இல்லையா. MT5ல நீங்க போனீங்க அப்படின்னா டிக் சார்ட் மட்டும் வரும், அல்லது பிரைஸ் உங்களுக்கு காமிக்கல. பட் இங்க உங்களுக்கு கம்ப்ளீட் சார்ட்டே வரும். ஸோ இந்த சார்ட்ல போயிட்டு
நீங்க உங்களுக்கு வந்து நார்மல் சார்ட்ல இப்ப நீங்க ஒருவேளை ஸ்கால்பரா இருக்கிறீங்க, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல நீங்க வந்து உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இங்க கம்ப்ளீட்டா உங்களுடைய சார்ட்டே ஓப்பன் ஆகும். இந்த சார்ட்ல உங்களோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணிட்டு இங்க நீங்க பை பண்ண போறீங்களா, செல் பண்ண போறீங்களா, ஈவன் லிமிட் ஆர்டர்ஸா, இல்ல ஸ்டாப் ஆர்டர்ஸா, ஸ்டாப் லிமிட் ஆர்டர்ஸா, எல்லாத்துக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்கு. ஓகேங்களா? நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து இப்போ பிளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது மட்டுமா அப்படின்னா ஸ்டாப் லாஸ்ல டேக் ப்ராஃபிட்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாம நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னீங்கன்னா ஹெட்ஜிங் நீங்க ஆர்டர் போடுவீங்கல்ல. ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பை ஆர்டர் போட்டிருப்பீங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் டைரக்ஷன் மாறணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த மார்க்கெட்ல போய் என்ன பண்ணுவோம்? எக்ஸிஸ்டிங் இருக்க ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் போறோம்ல. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்ல உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ட்ரேட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸிஸ்டிங் ட்ரேடும் க்ளோஸ் ஆயிரும், ஆப்போசிட் ட்ரேடும் போடலாம். இல்ல நீங்க வந்து டபுள் த டைம் ஆர்டர் பிளேஸ் ஆகணும், ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஆர்டர் போடணும், ஆர்டர் போடும்போது நீங்க ரொம்ப கேஷுவலா நினைக்கலாம். ஸோ ஆர்டர் போடுறது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படி இல்லை. இங்க வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் தெளிவா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஆர்டர் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து உங்களுக்கு காப்பி ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் ஃபாலோவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, நான் அடுத்த ஒரு கிளைண்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றது அப்படிங்கிற தெளிவான டீடைல்ஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கா சி ட்ரேடரோடைய அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஸோ சி ட்ரேடரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்றது, எப்படி நான் லாகின் பண்ணி உள்ள போறது, ஸோ உள்ள போனா பேசிக்கான டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல உங்களுக்கு வந்து இந்த இதுல ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணல. டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு டைம் இருக்கு சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எப்படி போடணும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.